ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பெங்களூர் போக போகிறோம். உள்ளே போயிட்டு எதில் போகிறோம், எங்கே போகிறோன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாட்டி நம்ம கூட யார் வந்திருக்கான்றது கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம மணியண்ணன் தான் வந்திருக்காரு. ஸோ நம்ம வந்து உள்ளே சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். செம்ம காட்டுது மழை. இன்னும் நம்ம வண்டி வரல. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்நாள்லேயே முதல் முறை வந்து நான் வந்து டபுள் டெக்கரில் பயணம் பண்ண போகிறேன். அதோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். நம்ம கோச்சுக்குள்ளே C5. ஸோ விண்டோ சைடு 1 and 2. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே லோயர் அப்போ ரெண்டுத்துக்கும் மிடில் நாங்கள் இருக்கோம். ஸ்டெப்ஸ் இங்கே வருது இந்த ஏரியா, இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எனக்கு கிடச்சிருக்கு. இதோட டிக்கெட் ஃபேர் வந்து 560 ரூபா வரும். ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். இங்கேருந்து நம்ம போகிற பெங்களூருக்கு. இப்போ இங்கே உள்ள வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது, லோயர் எப்படி இருக்குது, அப்பர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள். அப்பர் டெக், லோயர் டெக், மிடில் டெக் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம அப்பர் டெக்கை பார்த்துடலாம். இந்த அப்பர் டெக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமே உங்களுக்கு சீட்ஸ் உங்களால் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் 2 சீட்ஸ் இருக்கிற மாதிரியும், ஒரு பக்கம் 3 சீட்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே நேராக வந்தோம்னா அப்படியே நம்ம கீழே இறங்குறோம். மணியை நிற்கிறாரு. இது வந்து மிடில் டெக்கு. இப்போ நம்ம கீழே போய் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லோயர் டெக் உள்ளே போய் கீழே போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே அப்பர் டெக் போகும்போது கூட அந்தளவுக்கு தெரியல, பட் கீழே இறங்கி வரும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் சேம் தான். இந்த பக்கம் 2 சீட்டும் இந்த பக்கம் 3 சீட்டும் இருக்குது. இந்த 2த்துக்கும் இடையில தான் நம்ம இப்போ எடுத்துருக்கிற மிடில் டெக்கு. இந்த மணியன் உட்காந்துருக்காரு இல்லையா, இந்த இடத்துல தான் நானும் மணியனும் இப்போ பயணம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மிடில் டெக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். C1 and C2 நமக்கு இதுதான் நம்ம இன்னைக்கு பயணம் பண்ண போகிறோம். சீட்ஸை பற்றி பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், 3 சீட்ஸ் இருக்குது. லெக் ரூம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பேசஸாக கிடையாது. 2 சீட்டில் உட்கார ரொம்ப சிரமப்பட்டதாக உட்கார்ற மாதிரி இருக்குது. சீட்ஸை பற்றி அப்புறம் பார்ப்போம். முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுடைய இந்த பில்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்போ வந்தாலும் நின்று நிதானமாக நான் ரசித்து பார்ப்பேன். அது என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்ச ஒரு பில்டிங்காக அது இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம மதராசப்பட்டினம் படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா செட்டு போட்டு காமிச்சிருப்பாங்க. தத்ரூபமாக அப்படியே கொண்டு வந்துருப்பாங்க. அந்த சென்ட்ரல் இந்த பில்டிங்கை அப்படி இருக்கும். ரொம்ப பழங்காலத்து ஒரு பில்டிங்கிறதுனால என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் எப்போ நிறுத்தி அழகாக ரசிப்பேன். இதை எத்தனை பேர் இதை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த டபுள் டெக்கரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன தெரியுங்களா,
இந்த விளம்பரம் இல்லாத இந்த பெயிண்டிங் தான். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய விளம்பரம் அதில் இருக்கும். ஆனால் எனக்கு டபுள் டெக்கரில் விளம்பரமே இல்லாமல் இந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மற்ற ட்ரெயினில் நான் ஜேர்னி பண்ணுறச்சு இந்த ட்ரெயினில் நான் ஜேர்னி பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்போது இது வந்து ரொம்பவே அழகாக தெரியும் எனக்கு. இந்த ஒரிஜினல் பெயிண்டிங் நான் நின்று ரசிப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்த சப்பாத்தி கொண்டு வந்திருந்தேன். ஸோ காத்தால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேசின் பிரிட்ஜ் வந்திருக்கோம். ஆன் டைமுக்கு ஷார்ப்பாக வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் உட்காந்துருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிரர் இருக்கு இல்லையா, நிறைய கிராச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து உங்களுக்கு நான் விண்டோ சைடில் போட்டு காமிக்கிறதா அந்த அளவுக்கு தெரியல. ஸோ ஆன் டைம் எடுத்துட்டாங்க. வாங்க அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். C5ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் வந்து 1 and 2, அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி இருக்குது. ஸோ நமக்கு இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா டிஃபன் மட்டும் தான் போயிட்டுருக்கு காலையில். ஸோ கொஞ்சம் நேரம் போச்சுன்னா ஸ்நாக்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, அப்பர் எப்படி இருக்குது, லோயர் எப்படி இருந்தது, சீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருந்தேன். எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, இந்த பக்கம் வந்து 2 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி சீட் அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் 3 பேர் இருக்குது. பட் ஆனால் உட்காந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி நெருக்கமாக தான் உட்கார முடியுது. ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அந்த 3-2ன்னு போட்டதுக்கு 2-2ஆகவே போட்டிருக்கலாம். பட் அதுதான் கொஞ்சம் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக எனக்கு தெரியுது. நான் கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறதால சொல்லலை. யார் உட்கார்ந்தாலுமே ஒரு 3 பேர் உட்கார இடத்துலையும் சரி, 2 பேர் உட்கார இடத்துலையும் சரி, கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பேஸாக இல்லை, ஃப்ரீயாக உட்காந்து வர முடியாது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி குஷன் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம உட்காந்துருக்க இடத்துல அதை பற்றி சாய முடியாது, ஏன்னா நம்ம தான் லாஸ்ட் காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ அதனால் அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஸோ மற்றபடி அப்பர் எப்படி இருக்குது, லோயர் எப்படின்னு காமிச்சிருப்பேன். டிடிஆர் வந்துட்டார், அவர்கிட்ட ஒரு என்ட்ரி போட்டு வருவோம். டிடிஆர் சார் இருந்தார், அவருக்கு என்ட்ரி போட்டாச்சு. ஸோ சொன்னல இங்கே நம்ம கம்ஃபர்டபுளாக சாய முடியாது, பட் அவங்களுக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ சொன்னது எல்லாமே என்னுடைய ஒரு அனுபவத்தில் ஏற்பட்டதை நான் சொன்னேன். இது என்னுடைய கருத்து, நிறைய பேருக்கு அது மாறுபடலாம். நம்ம மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நமக்கு அமைஞ்சது இந்த இடத்துல தான். அண்ணா எப்போதும் போல பிஸி ஆகிட்டாங்க ஃபோனில். எத்தனை பேர் இதில் வந்து பயணம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது காமிக்கிறோம் பாருங்க. பார்த்துருப்பீங்க. மிடில் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 6, அதான் இப்போ நம்ம உட்காந்துட்டு வரோம் இல்லையா இந்த ஏரியா. அப்புறம் 55 to 70 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி அந்த பக்கம் வந்து மிடில் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நியர்பை வாஷ்ரூம் பக்கத்தில் வருது. அது அப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 71 to 120 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 7 to 54 லோயரில். ஸோ மொத்தமாக இந்த கோச்சில் 120 பேர் பயணம் பண்ண முடியும். மொத்தம் 10 கோச் இருக்குது. நம்ம C5 C1 ஆரம்பிச்சு C10 வரைக்கும் 10 கோச் இருக்குது. அது தவிர நம்ம வந்து லக்கேஜ் போட்டு அனுப்புகிற தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது. 560 ரூபாய்க்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சில்
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்பாடி வந்திருக்கோம். மணி இப்போ வந்து 9:25 ஆகுது. ஸ்நாக்ஸ் அது இது லைன் அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிருஷ்ணராஜபுரம் வந்துட்டோம். அடுத்து வந்து பெங்களூர் கார்ட். இப்போ வந்து நம்ம ஜங்ஷன் வந்துடும். குருஜி கிழங்குகள் அழுகிற கண்டிப்பாது கூடிய ஃபுல்லாக முடியும். விட்ஸா விட்ஸூல் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெங்களூர் வந்துட்டோம். கரெக்டாக மணி இப்போ வந்து 12:48 ஆகுது. கீழே இறங்கிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து நான் இங்கேயே வந்து நான் ரிட்டர்னிங் ரூம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணாவுடைய ரிலேஷன்ஸ் இங்கே இருக்கிறன்றதுனால அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இங்கே பெங்களூர் வர போகிறோம். பெங்களூர் வந்துட்டு எங்கே போகிறேன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிட்டு கேபு ஆட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு வெளியே அவுட்டரில் போய் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். மெட்ரோவில் தான் போகிறோம். மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து அவங்க ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு ஓகே, கீப் ஆன் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க போவோம்.